சவுதி அரேபியாவை விட்டு அமெரிக்கா வெளியேறுகிறது. இது ஏதோ ஒரு சாதாரண செய்தி இல்லை, உலகப் போருக்கான ஒரு அபாயச் சங்கு என்றுதான் சொல்ல வேண்டும். பல தசாப்தங்களாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவின் மிக நெருங்கிய கூட்டாளியாக இருந்த சவுதி அரேபியாவில் இப்போது நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது. ரியாதில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரிகளை உடனடியாக வெளியேறுமாறு வாஷிங்டன் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த ஒரு அறிவிப்பு ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் இப்போது உற்று பார்க்க வைத்திருக்கிறது. இதற்கு பின்னணியில் இருப்பது ஈரானின் ஆக்ரோஷமான வான்வெளி தாக்குதல்கள். உண்மையில் என்ன நடந்தது? கடந்த சில நாட்களாக ரியாதில் உள்ள அமெரிக்க தூதரக வளாகத்தை குறிவைத்து அடுத்தடுத்து ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்கள் ஈரானால் முன்னெடுக்கப்பட்டதாக முதல்கட்ட அறிக்கைகள் கூறுகின்றன. பாதுகாப்பு காரணங்களுக்காக தூதரகத்தை மூடிவிட்டு மிக குறைந்த பணியாளர்களுடன் மட்டும் தற்காலிகமாக செயல்பட அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. ஈரான் போர் தொடங்கிய பிறகு அமெரிக்கா இத்தகைய ஒரு கட்டாய வெளியேற்ற அறிவிப்பை வெளியிடுவது இதுவே முதல் முறை. இங்கேதான் ஒரு முக்கிய கேள்வியும் ட்விஸ்டும் இருக்கிறது. அமெரிக்கா ஏன் திருப்பி தாக்காமல் பின்வாங்குகிறது? அல்லது இது ஒரு பெரிய தாக்குதலுக்கு முன்னால் எடுக்கப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா? சர்வதேச ஊடகங்களின் தகவல்படி ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான நேரடி மோதல் இப்போது சவுதி அரேபிய மண்ணிற்கும் பரவியிருக்கிறது. அமெரிக்க படைகளுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக ஈரான் இப்போது தனது ஏவுகணை வலிமையை காட்டத் தொடங்கியுள்ளது. இதன் நேரடி விளைவு உலக பொருளாதாரத்தில் இப்போதே எதிரொலிக்க தொடங்கிவிட்டது. முக்கியமாக கச்சா எண்ணெய் விலையை பாருங்கள். இந்த செய்தி வெளியான சில மணி நேரங்களிலேயே கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயரத் தொடங்கியுள்ளது. கச்சா எண்ணெய் உற்பத்தியில் முன்னணியில் இருக்கும் சவுதியில் போர் பதற்றம் ஏற்பட்டால் அது நேரடியாக பெட்ரோல் டீசல் விலையை பாதிக்கும். இந்திய பங்குச்சந்தைகளும் இன்று கடும் சரிவை சந்தித்துள்ளன. குறிப்பாக சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி புள்ளிகள் சரிந்தது முதலீட்டாளர்கள் மத்தியில் பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சரி, இப்போது ஒரு முக்கியமான விஷயம். உங்களோட கருத்து என்ன? இந்த மோதல் உலக பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்று நினைக்கிறீர்கள்? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போது இந்த சம்பவத்தின் பின்னணியை கொஞ்சம் பார்ப்போம். பொதுவாகவே ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே நீண்ட கால பகை இருக்கிறது. ஆனால் சமீப காலமாக ஈரானின் ட்ரோன் தொழில்நுட்பம் மற்றும் ஏவுகணை தரம் பல மடங்கு அதிகரித்துள்ளதாக பாதுகாப்பு வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். ரியாது தூதரகம் என்பது வெறும் அலுவலகம் மட்டுமல்ல, அது மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் அதிகார மையமாக பார்க்கப்படுகிறது. அங்கே தாக்குதல் நடப்பது என்பது அமெரிக்காவின் கௌரவத்திற்கு விடப்பட்ட சவாலாகவே கருதப்படுகிறது. இதன் காரணமாக சவுதி அரேபியாவில் வசிக்கும் லட்சக்கணக்கான வெளிநாட்டினர், குறிப்பாக இந்திய பணியாளர்கள் மத்தியிலும் ஒருவித அச்சம் பரவியுள்ளது. பொதுவான பின்னணி என்னவென்றால், சவுதி அரேபியாவில் மட்டும் சுமார் 25 லட்சம் இந்தியர்கள் பணியாற்றுகிறார்கள். அதில் கணிசமானோர் தமிழர்கள். ஒருவேளை போர் தீவிரமடைந்தால் அவர்களை பாதுகாப்பாக மீட்கும் சவாலை இந்திய அரசு எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இப்போது உங்களுக்காக சில முக்கியமான கேள்விகளுக்கான பதில்கள். முதலாவதாக, இது முழுமையான போராக மாறுமா? சில இராணுவ வல்லுநர்களின் அறிக்கைகள் கூறுவது என்னவென்றால், இது ஒரு நிழல் யுத்தம் போல தொடரலாம். ஆனால் நேரடி போர் ஏற்பட்டால் அது பெரிய பேரழிவை தரும். இரண்டாவதாக, பெட்ரோல் விலை உயருமா? நிச்சயம் உயரும். சர்வதேச சந்தையில் விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டால் அதன் தாக்கம் நம்மூர் பெட்ரோல் பங்க் வரை எதிரொலிக்கும். அடுத்து என்ன நடக்கும்? அமெரிக்கா தனது கூடுதல் படைகளை சவுதிக்கு அனுப்புமா அல்லது தனது குடிமக்களை முழுமையாக வெளியேற்றுமா என்பது அடுத்த 48 மணி நேரத்தில் தெரிந்துவிடும். ஐக்கிய நாடுகள் சபை UN இந்த விஷயத்தில் தலையிட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முயன்று வருவதாக சில செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் ஈரானின் பிடிவாதம் இந்த பதற்றத்தை தணிக்குமா என்பது சந்தேகம்தான். சுருக்கமாகச் சொன்னால், சவுதியிலிருந்து அமெரிக்க அதிகாரிகள் வெளியேறுவது என்பது ஒரு தற்காலிக நடவடிக்கை போல தெரிந்தாலும், இதன் பின்விளைவுகள் உலகம் முழுமைக்கும் நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தகவல்கள் உறுதியானதும் மீண்டும் அப்டேட் செய்கிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு முக்கிய செய்தியில் சந்திப்போம். இந்த மோதலில் இந்தியாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பகிருங்கள்.